வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎஸ்எல்ல முதலீடு செய்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியாகியுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணி 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் வர தொடங்கிட்டு அதனுடைய முழு தகவலை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பணம் வரலன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுனா உங்களுக்கான பணம் வரன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாட்டு இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்எல்ல பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணவங்களுடைய முதலீட்டு பணம் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாட்டு கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணவங்களுக்கு 2019 ஆன்லைனில் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 2019 நிறைய பேர் இந்த பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணவங்க ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க. ஸோ நிறைய பேருக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவங்களுக்கு தெரிஞ்சு அதனால் நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸு பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணவங்களுக்கு யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, நமக்கு இந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாட்டு உங்களுக்கு பணம் கிடைக்க நீங்கள் 2019 ஒரு அவேர்னஸ் இல்லாமலே நிறைய பேர் ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செய்தி நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேரலை, அதனால தான் அவங்களுக்கு தெரியலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்ல யாராவது முதலீடு பண்ணியிருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டோ உங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது முதலீடு பண்ணி இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து பிஎஸ்எல்ல எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம போட்டுட்டு வரோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019 ரீஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸே அந்த பற்றிய ஒரு செய்தியே அவங்களுக்கு தெரியாமல் இருந்து, ஆனால் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாட்டு கொடுத்துட்டு வராங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே 10,000 அப்படி கூடி 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 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா டு 20,000க்குள்ள யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கு அவங்க அமௌண்ட்டு கொடுத்துட்டு வராங்க. கொடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ என்ன செய்தி, மகிழ்ச்சியான செய்தின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 20,000க்கு மேலே யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ அவங்களுக்கான அமௌண்ட்டு கொடுத்துட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20,000 டு 23,000 வரைக்கும் யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணுறேன். ஒரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கு பார்த்துருங்க. அவங்களுடைய கிரெடிட் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 20,839 ரூபா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ அதிலே கொடுத்துருக்கு பார்த்துருங்க. டோட்டல் அமௌண்ட்டு அவங்களுக்கு கிரெடிட் ஆன அமௌண்ட்டு எல்லாமே இதில் ஷோ பண்ணி காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட் ஆன அமௌண்ட்டு 20,000 டு 23,000 ரூபா வரைக்கும் யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கு அமௌண்ட்டு வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 2 டேஸுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பிஎஸ்எல் சம்மந்தமான வீடியோ. என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேலே யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ ஸோ அவங்களுடைய வங்கி கணக்கில் ₹1 கிரெடிட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதை எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கிரெடிட்டான டீட்டெயில்ஸோடு கேட்டு தான் நம்ம வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இருந்து யாருக்கெல்லாம் ₹1 கிரெடிட் ஆச்சோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட தொடங்கியாவ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷோ ஆகுது பார்த்துருங்க. அவங்களுக்கு அமௌண்ட் வந்தது 26/9/2025 அமௌண்ட் வந்து, ஆனால் இந்த கஸ்டமருக்கு அமௌண்ட்டுக்கு இந்த ₹1 கிரெடிட் ஆனது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னால் தான் ₹1 கிரெடிட் ஆகிட்டு. ஸோ இதே போல் உங்களுக்கு பிஎஸ்சியில் நீங்கள் ரீஃபண்டுக்கு 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கணும். உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு ₹1 கிரெடிட் ஆயிருக்கு. ₹1 கிரெடிட் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிப்போ கூடிய சீக்கிரத்தில் அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வராங்க. ஆனால் 20,000 டு 23,000 வரைக்கும் தான் கொடுக்குறாங்களோ இல்லை அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் தெரியலை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 டு 23 வரைக்கும் யாரெல்லாம் முதலீடு பண்ணால் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இனி யாருக்காவது 23,000 ரூபாய் மேலே அமௌண்ட்டு கொடுத்துருந்தா நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பதிவிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 டு 23க்குள்ளே நீங்கள் அமௌண்ட்டு முதலீடு பண்ணியிருந்தால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஆக்டிவில் இருக்கா, உங்களுக்கு ₹1 கிரெடிட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே உடனடிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ₹1 கிரெடிட் ஆயிருந்தால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு அதற்கான அமௌண்ட்டு இனி கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வரேன். ஸோ நிறைய பேருக்கு எனக்கு கேட்பீங்க 23,000 வரைக்கும் தான் கொடுப்பாங்களா, அதுக்கு மேலே அமௌண்ட்டு கொடுக்க மாட்டாங்களான்னு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன போல் இந்த பிஎஸ்சியோடைய சொத்துக்களை எல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டு வராங்க. விற்றுட்டு அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் இந்த பிஎஸ்சியில் முதலீடு பண்ணவங்களுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ண எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து
நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க. அதற்கான அப்டேட் எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டுருங்க. நிறைய பேர் கேட்பீங்க, சார் நான் 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலை, இனி அதற்கான ஆப்ஷன் வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாட்டு இப்போ கூடிய சீக்கிரத்தில் 2019 யாரெல்லாம் ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதற்கு மறந்தீங்களோ மிஸ் ஆனீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் இனி அப்ளை பண்ணுறதற்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய முதலீட்டாளர்கள் செபி சைடுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெயிலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வராங்க, நாங்கள் தெரியாமல் அப்ளை பண்ணல, இனி அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அதற்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடும். ஸோ அதுக்கு முன்னால் ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சிஎல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒன்று இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தா ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருந்தால் அங்கே உங்களுடைய குறுஞ்செய்தி அட்டை உங்களுடைய மொபைலுக்கு அனுப்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அமௌண்ட் வர தொடங்குகிற டீட்டெயில்ஸு. இன்னும் சில சப்ஸ்கிரைபர் கேட்டுறாங்க, நாங்கள் ஃபிக்ஸடு டெபாசிட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஃபிக்ஸடு டெபாசிட் பண்ணவங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரத்தில் அதற்கான அப்டேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் மொத்த அமௌண்ட்டை பே பண்ணி எங்களுடைய பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் எல்லாமே பிஎஸ்எல் ஆஃபீஸில் நாங்கள் சரண்டர் பண்ணிட்டோம், சரண்டர் பண்ண பிறகு அவங்க எங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு தந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா 2019 ஆன்லைனில் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வச்சுருக்கவங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கல. அப்படி நீங்கள் அந்த டைம் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் வராது. அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு கையில் வச்சுருக்காங்க, நீங்கள் பத்திரமா சேஃப்டியாக வச்சுருங்க, யாரு கேட்டாலும் கொடுக்காதுங்க. அது கூடிய சீக்கிரத்தில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுப்பாங்க. கொடுக்கும்போது இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை வச்சு தான் நீங்கள் அப்லோடு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களுடைய அமௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வச்சுருக்கவங்க பத்திரமா வச்சுருங்க. 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாமல் நிறைய பேர் பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்ல நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு கூட ஸ்லிப் எல்லாம் வச்சுருப்பீங்க. எல்லாமே நீங்கள் பத்திரமா வச்சுருங்க. அது பத்திரமா வச்சா மட்டும்தான் அந்த ஸ்லிப் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்லோடு பண்ணி தான் அமௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் அதை சேஃப்டியாக வச்சு கூடிய சீக்கிரத்தை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடும். ஸோ அதனால் யாராவது சர்டிஃபிகேட் கேட்டாலும் கொடுக்கண்டா, அந்த ஸ்லிப்பு கேட்டாலும் கொடுக்கண்டா. ஸ்லிப்பு ஏன்னு சொல்லி நான் மெயினாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 20,000 ரூபாய்க்கும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 30,000 ரூபா கட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஆனால் அவங்க எத்தனை சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் ஸ்லிப்பு எவ்வளோ அமௌண்ட்டு கணக்கு பண்ணி வச்சாங்களோ அவ்வளோக்குள்ள அமௌண்ட்டுக்குள்ள பணம் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு மேலே அவங்க கூட கட்டியிருந்தாலும் அவங்களுக்கான அமௌண்ட்டு வராது. அதனால் கண்டிப்பாட்டு நீங்கள் ஸ்லிப்பை பத்திரமா வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது உங்களை அமௌண்ட்டு வரணும்னுச்சுன்னா உங்களுடைய பிஎஸ்எல் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நெய்மு, ஆதார் கார்டில் இருக்கிற நெய்மு, பாஸ்புக்கில் இருக்கிற நெய்மு, அதே போது பேன் கார்டில் இருக்கிற நேம், இது எல்லாமே நேமு ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ரீஃபண்டு கிடைக்கும். ஏதாவது உங்களுக்கு பேரில் மாற்றம் இருந்தால் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காது. ஸோ அப்படி மாறி இருந்தால் உடனடியாக அதை கரெக்ஷன் பண்ணி கிளியர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்எல் சம்மந்தமாட்டும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.